மணி தூங்குறியா? தூங்குறான் எழுபது அப்புறம் இந்த கேள்வி கேட்க உங்களுக்குலாம் மனசு வருது. நீ வீட்டுக்கு வரணும். நான் ஆல்ரெடி வீட்டில் தான் இருக்கேன். வரதுன்னா நீ தான் வரணும். உன் வீட்டுக்கு இல்ல, என் வீட்டுக்கு. உன் வீட்டுக்கா? எதுக்கு? என் அப்பா தான் வர சொன்னாரு. உங்க அப்பாவா? நான் வரலண்ணே. உங்க அப்பா என்ன சொல்லு, நான் மணி கால் பண்ணேன் 9 மணி மேல ஃபோன் எடுக்க மாட்டா, அதனால வந்து வரேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டே. நாளைக்கு காலையில 10 மணிக்கு நீங்க வரணும். மாட்டியது தோழி தோழி தோழி, ஆனால் பையன் காலி காலி. ஸ்கூல் பஸ் வந்ததும் கிளம்பணும். ஈவினிங் அப்பா வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன், சரியா? நீ ஸ்கூலுக்கு புதுசா? நானும். உன் பேர் என்ன? சொல்லுமா. பிந்து. என் பேர் மணி. உனக்கு பயமா இருக்கா? எனக்கும் பயமானா இருக்கு. நீயும் பயப்படுற, நானும் பயப்படுறேன். பேசாம நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கலாமா? சொல்லு. ஓகே. இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஓகே? சொல்லுமா. என் ஃப்ரெண்டை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க தாத்தா. பஸ் வந்துச்சு, நம்ம போலாமா பிண்டு? நல்ல பையன். தாத்தா நான் சொன்னா உங்க அப்பா திடீர்னு வர சொன்னாரு. நேத்து நைட்டு நீ டிராப் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள போய் பார்த்தா எங்க அப்பா என்ன முறைச்சிட்டே இருந்தாருடா. சரின்ட்டு அமைதியா போயிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு மறுபடியும் வந்து பாக்குறேன், அப்பவும் என்ன முறைச்சிட்டே இருக்காரு. நான் செமையா பயந்துட்டேன்டா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்படியே தலையெல்லாம் சுத்திருச்சு. தலை சுத்துதா? பிரெக்னண்டா இருந்தப்ப. ஓகே, கண்டினியூ. சரின்னு தைரியத்தெல்லாம் வர வச்சுட்டு எங்க அப்பா முன்னாடி போய் நின்னேன். அப்பா, எனக்கு பெங்களூர்ல வேலை. நாளைக்கு காலையில 10 மணிக்கு மணியை வர சொல்லு. அப்பா, நாளைக்கு காலையில 10 மணிக்கு மணியை வர சொல்லு. நீ பெங்களூர்ல வேலையை பத்தி சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்க அப்பா என்ன வர சொல்லிருக்காரு. கண்டுபிடிச்சிட்டேன். என்னது? உன்னை பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்ணிட்டு தான் என்ன வர சொல்லிக்கிறாரு உங்க அப்பா. போய் பேக் பண்ணிட்டாப்பா. ஓங்கி ஒன்னு வச்சுன்னு வை, மூக்கு வழியா மூளை வழியா கீழே ஊத்திரும். மூக்கு வழியா மூளை டேய், எனக்கு பயமா இருக்குடா. மணி, ஒருவேளை எங்க அப்பா நம்மள கொன்னுட்டா நம்ம செத்தாலும் ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கணும், சரியா? இது உங்க அப்பா என்ன குளுரா? நீ கர்ப்பமானதுக்குலாம் என்னால காட்டு மிக்கிட்ட மாட்டி சாக முடியாதுண்ணே. நீ போடி. ஐயோ, அதுக்குள்ள காட்டு வந்துச்சா? மணி 10ங்கள போயிட்டு வரேன். குட் நைட். குட் நைட்டா? வாடா. ஆத்தாடி, அண்டாவன் எப்படி முறைகிறாரு? தாய்க்களையும் மறைக்கிறாளே. எல்லாரும் மறைக்கிறாங்க, நம்மளும் மறைப்போம். நீ மொரடி என்ன செய்தாரு ஒருத்தர் ஒரு நாள் திருப்பி அதே செஞ்சு விடல். என்னடா அர்த்தம் அதுக்கு? அதுக்கு அர்த்தம் யார் என்ன செஞ்சாலும் திருப்பி அவங்களுக்கு அதே செஞ்சு விடுற அர்த்தங்களே. நான் அதை கேட்கலடா. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேக்குறேன். வீடியோ ஒழுங்கா எடுக்கலாம் அர்த்தம் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. இது யார் அனுப்பிச்சது? மாசம் மாசம் உன்னை பொண்ணு கேட்டு வரான்ல உன் முட்டாள் முறமாம மாறன், அவன் தான் அனுப்புனான். ஓ, அவன் தான். சரி சொல்லுங்க, இதுக்கு என்ன அர்த்தம்? அது வந்து அங்கிள். நிறுத்து மணி, நிறுத்து மணி, நிறுத்து மணி. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சியா? எனக்கு எல்லாமே தெரியும். அப்பா, நானே உங்ககிட்ட உண்மையை சொல்லலாம் தான்ப்பா. இடவா சொல்ல போறே, என்ன சொல்ல போறே? நாங்க 2 பேரும் லவ்வே பண்ணல, அதை என்ன சொல்ல போறே? நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க 2 பேரும் லவ் பண்றது எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனா இன்னொரு விஷயம் எனக்கு இப்பதான் தெரியும். என்னதுப்பா? ஏன் அப்பாடா? என்னது அங்கிள்? உங்க 2 பேருக்குள்ள உருவான அந்த காதலுக்கு அந்த அப்பா அப்ஜெக்ஷனா இருப்ப நினைச்சீங்க பாத்தீங்களா? அதுதான் என்னால தாங்கவே முடியல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்லையே. சின்ன வயசுல நீங்க 2 பேரும் விளையாடிட்டு இருக்கும் போது பிந்து ஒரு வாட்டி ஒரு கிளாஸை உடைச்சிட்டா. Flashback in 3, 2, 1. எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அப்பாவோட திங்ஸ் வச்சு விளையாடக்கூடாதுன்னு? தெரியாம பண்ணப்பா, சாரி. ஒரு வாட்டி பண்ணாதான் பிந்து தெரியாம பண்றது, ஒரு வாட்டியும் பண்ணா தெரிஞ்சு பண்றது. ஆட்டோமேட் கேர்ள். நீ சுமாரி, எனக்கு தெரியும். சாரி பா, இனிமேல் நான் பண்ண மாட்டேன். உடைஞ்சது கூட பரவாயில்ல, கையில கால குத்தி ரத்தம் கிட்ட வந்ததுன்னா என்ன பண்றது? செல்லம் கொடுத்து ரொம்ப ஓவரா பண்ற நீ. அப்படியே ஒன்னு வெச்சனா. அங்கிள் நிறுத்துங்க.
பிந்து ஒன்றும் உடைக்கல, நானா வச்சேன். இங்க பாருங்க, ஏன் கையினா ரத்தம் இருக்கு. நான் எங்க அம்மாட்ட சொல்லி உங்களுக்கு காசு கொடுக்க சொன்னேன். சும்மா பிண்டு வச்சு தேடிங்க. அப்புறம் நான் அவளுக்கு வேற அப்பா பார்த்து கொடுத்துருவேன். வேற அப்பாவா? நீ வா பின்னு, நம்ம போலாம். பாசக்கார பையடான். இப்போ எதுக்கு இந்த நான்சிங்கான ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி? அன்னைக்கு கிளாஸை உடைச்சது பிந்து தானோ எனக்கு தெரியும். உன் கையில விழுந்தது பிளட் இல்ல டொமேட்டோ சாஸ்ன்றதும் எனக்கு தெரியும். கண்டுபிடிச்சிட்டாரா காட்டுறமே. எப்ப பிந்துவை காப்பாத்த அவ உடைச்ச கிளாஸ் நீ தான் உடைச்சேன்னு சொல்லி உன் மேல பழிய போட்டுக்கிட்டியோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன். இந்த வீட்டோட மருமக மணிதான் அப்படியே சொல்லி. பா என்னப்பா பேசுறீங்க? அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். நாங்க லவ்லாம் பண்ணலப்பா. உங்களுக்கு எப்படி சொன்னா புரியாது பாரு. இவங்க அப்பா கடிச்சு கடிச்சு வச்சிட போறான்டி. லவ்னா நீங்க 2 பேரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அங்கங்க நின்னு கண்ணால பேசிட்டு கடலை போட்டுக்கிட்டு ஊரை சுத்திட்டு இருக்குதுன்னு நினைச்சீங்களா? உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். and she knows everything about you. love. ஒன்னும் இல்லை திருச்சட்ட மனம் தான், நான் பாத்துக்கிறேன். ஷோ. லுக் மிஸ்டர் சீனியர் பலம், திஸ் இஸ் புல்ஷிட். we are only friends, so stop this nonsense, okay? உங்க 2 பேருக்கும் லவ் மேரேஜ் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சேன். முடியாது போல. பரவாயில்ல. அப்பா யூஸ் அப்பா புரிஞ்சுக்கிட்டேன். சூப்பர் ட்ரீட். சரி, அப்ப நாங்க முன்னாடியே பேசி வச்ச மாதிரியே அரேஞ்ச் மேரேஜா பண்ணிடுவோம். இங்க பாருங்க அங்கிள், காலம் போன வயசுல ஆன்டி ரீல்ஸ்க்கு கமெண்ட் வேணா பண்ணலாம், ஆனா கல்யாணம் பண்ணவே கூடாது. அரேஞ்ச் மேரேஜ் எனக்கு இல்லப்பா, பின்ன உங்க 2 பேருக்கும் தான். பா லூசா பண்ணி நான் தான் சொல்றேன்ல நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னு. மணி அம்மா கிட்ட பேசியாச்சு. அவங்களுக்கு இந்த கல்யாணத்துல முழு சம்மதம். உங்க 2 பேருக்கும் 6 மாசத்துல கல்யாணம், 10 மாசத்துல குவ குவ குழந்தை. 10 மாசம் இல்ல அங்கிள், குழந்தை இன்னும் 8 மாசம் தான் வந்துரும். இவனை பாரு, சின்ன வயசுல இருந்து இன்னுமே இவனுக்கு கணக்கு வரல. மக்கு பையன் மக்கு பையன். உங்க அப்பா மட்டும் மக்கன்றானே. இப்ப இருக்க மாதிரியே 2 பேரும் எப்பவுமே ஒன்னா இருக்கணும், சரியா? கல்யாண வேலைலாம் நான் பாத்துக்கிறேன். என்ன பண்ண போறோம் மணி? தெரியல பிந்து. பேசாம அப்பா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலான் இருக்கேன். என்ன இருந்தாலும் இன்னொருத்த குழந்தைக்கு உன்னை அப்பா வாக்குற சேடிஸ்டாலாம் நான் இருக்க விரும்பல. நானும் காந்திஜி கூட உப்பு சத்தியாகிரகம் போற அளவுக்கு தியாகிஸ்டா இருக்க விரும்பலண்ணே. அண்ட் அதே நேரத்துல உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்போது விட்டுட்டு போக விரும்பல. அவ்வளோ சலிச்சிட்டுலாம் நீ எனக்கு ஒன்றும் ஹெல்ப் பண்ண வேணாம். நீ போ, நான் பாத்துக்கிறேன். இதெல்லாம் நீ நேத்து என்ன கூப்பிட்டு பிரெக்னன்ட் சொன்னல, அதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். ஆமா, நான் உனக்கு கேட்கறேன், ஒருத்தனை லவ் பண்ணும்போது உங்களுக்குலாம் தெரியாதாடி அவன் நல்லவனை கேட்டான் நான். சரி அது கூட விட, அட்லீஸ்ட் கல்யாணம் வரைக்கும் கொஞ்சமாச்சு கண்ட்ரோல்டா இருந்திருக்கலாம்ல. ரொம்ப ஈஸியா கேக்குறடா, பொண்ணுங்க ஏன் கண்ட்ரோல்டா இல்லைன்னு. ஏன் பசங்க நீங்க கண்ட்ரோல்டா இருக்க மாட்டீங்களா? கேட்டா பசங்கன்னா அப்படிதான், நீங்க எப்படி அப்படி இருக்கலாம்? உங்களை மாதிரி தான்டா பொண்ணுங்களுக்கும் ஃபீலிங்ஸ்னு ஒன்று இருக்கும். பொண்ணுங்க ஃபீலிங்ஸை வச்சு விளையாடுறதும் பசங்க தான், அதே பொண்ணுங்களை அசிங்கமா பேசுறதும் பசங்க தான். இப்ப கூட பாரு, என்னை ஏமாத்திட்டு போன அவனை யாரும் தப்பா பேச மாட்டாங்க, ஏன்னா அவன் பையன்ல. அவனை நம்பி ஏமாந்து கல்யாணத்துக்கு முன்னாடி பிரெக்னென்ட் ஆயிருக்க என்னதான் கேவலமா பேசுவாங்க, ஏன்னா நான் பொண்ணு இல்ல. சாரி பிந்து, நான் ஏதோ அவசரத்துல கண்ட்ரோல் அது இதுன்னு பேசிட்டேன், சாரி. நீ போ மணி, நான் பாத்துக்கிறேன். எனக்கு அப்பா கிட்ட எல்லாமே சொல்லிடலான்னு தோணுது. பிந்து, உங்க அப்பா நம்ம 2 பேர் லவ் பண்ண நினைச்சிட்டு தான் இவ்வளவு பொறுமையா சிரிச்சுட்டே டீல் பண்ணிட்டு இருக்காரு. நீ பிரெக்னெண்டா இருக்க, அதுவும் அது காரணம் நான் இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா பெரிய பிரச்சனை தாண்டி ஆகும். பிந்து, நான் உன்னை சொன்னா கேப்பியா? இப்ப இருக்க சுச்சுவேஷனுக்கு நமக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் இந்த கல்யாணத்தை தடுக்காம இருக்கிறது. தடுக்கலனா கல்யாணம் நடந்துரும் மணி. நடக்காது பிந்து. எப்படிடா? நான் நடக்க விட மாட்டேன்டி. பிந்து, நீ பிரெக்னென்ட் ஆகுது நம்ம எவ்வளவுதான் மறைச்சாலும் இன்னும் 2 மாசம் வயிறு காட்டி கொடுத்துரும். நமக்கு தேவை இது ஃபிக்ஸ் பண்றது கொஞ்சம் டைம், அவ்வளவுதான். அதனால நம்ம எதுவுமே சொல்லாம இந்த 6 மாசத்தை அப்படியே கடத்துறதா நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஒரு கரெக்டான டைம் வரும், அப்ப எல்லாத்தையும் சொல்லி உங்க அப்பாவுக்கு புரிய வச்சு கல்யாணத்தை நிறுத்தலாம். மணி, மதன் கிட்ட இருந்து மெசேஜ்டா. என்ன சொல்றான்? மாமா என்ன மாமா, வா மாப்பிள்ள. ஸ்வீட் சாப்பிடு மாமா. கல்யாண வேலைலாம் ஆரம்பிச்சிட்டிங்களா? ஆமா மாப்பிள்ள, அதை வேற சட்டுப்புட்டுன்னு பார்க்கணும். பிந்து ஓகே சொல்லிட்டாளா? பின்ன ஓகே சொல்லணும், சும்மா விட்டுருவனா? தேங்க்யூ மாமா. இதை பாரு மாப்பிள்ள, நீ தான் முன்னே நின்று கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். மாமா முன்னாடி இல்லை, நடு நடு சென்டரில் தான் நிற்பேன். மாப்பிள்ள, சென்டர்ல நிக்கிறதுலாம் மணி பார்த்துப்பான். நீ இப்படி விளையாட்டுத்தனமா பேசிட்டு இருக்காம போய் மண்டபம் பிடிக்கிறது, பத்திரிக்கை அடிக்கிறது, இந்த மாதிரி வேலைலாம் போய் பாரு. மணியா? ஆமா மாப்பிள்ள, மணிக்கும் பிந்துக்கும் தானே கல்யாணம். மாமா
நான் அமிச்ச வீடியோ பாத்தியா இல்லையா? பார்த்தேன். பிந்து மணியும் கட்டி பிடிச்சி நிப்பாங்க. அதானே அதுங்க லவ் பண்ணுங்கன்னு எனக்கு எப்பயோ தெரியும். லவ் பண்ணா எதுக்கு ஃபெர்டிலிட்டி சென்டர்ல இருந்து வெளியே வரணும்? உள்ள போயிருப்பாங்க, அதனால வெளில வந்திருப்பாங்க. எதுக்கு உள்ள போனோம்? வெளில நின்று இருப்பாங்க, அதனால உள்ள போயிருப்பாங்க. ஏ லூசு மாமா. ஏய் கத்தாத இந்த வேணும். சாரி மாமா. மாமா ஃபெர்டிலிட்டி சென்டர் உள்ள போகணும்னா ஒன்று வேற ஏதாவது ஒரு பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கணும், இல்லை உள்ள போன உன் பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கணும் மாமா. இதோ பாரு மாறா, நீ என் பொண்ணை கேட்ட. நீ ஒரு விளங்காத பையன்றதுனால என் பொண்ணு உனக்கு தரல. அவ உனக்கு கிடைக்கலன்ற காண்ட்ல இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, சீவிடுவேன். மாமா நான் தப்பு சொல்ல மாமா, உண்மையதான் சொல்றேன். இல்ல, அவங்க தப்பு பண்ண மாட்டாங்க. பண்ணிருக்காங்க மாமா. மாட்டாங்கடா மாமா. ஒருவேளை உங்க பொண்ணு உங்க நம்பிக்கையை உடைச்சி தப்பு பண்ணிருக்கான்னு நான் நிரூபிச்சிட்டேனா எனக்கு என்ன தருவீங்க? 2 வடை ஒரு சமோசா, ஓகேவா? நைஸ் ஜோக். சாப்பிட்டு போயிட்டே இருப்பேன், கிளைமேட்டுக்கு நல்லா இருக்கும். ஆனா எனக்கு அது வேணாம். வேற என்ன வேணும் உனக்கு? எனக்கு வேற ஒன்று வேணும். ஆனா அதை நான் இப்ப கேட்க மாட்டேன். நான் கேட்கறப்ப நீங்க என்ன கொடுப்பீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க. டிக்கு போட்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். என் பொண்ணு எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டேன். ஒரு வேளை நீ அவ தப்பு பண்ணியிருக்கான்னு நிரூபிக்கலனா பிஞ்சு போன செருப்பை வச்சு உன்னை 96 டைம்ஸ் அடிப்பேன், ஓகேவா? நானும் ப்ராமிஸ். வெற்றியோட வரேன். ரெடியா இரு பிந்தோடா. ஹாய் Morning. டாக்டருக்கு என்ன ஞாபகம் இருக்கு? Jesus, same guys. பிந்து, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். ப்ளீஸ் இந்த ஒரு தடவை மன்னிச்சிரு பிந்து. மணி ப்ரோ, நீங்களாச்சும் சொல்லுங்க ப்ரோ அவகிட்ட. பிந்து, நான் பண்ண பாவத்துக்கு நானே பிராயச்சித்தம் தேடிக்கிறேன். நீ எதுவும் கேட்காம என் கூட மட்டும் வா ப்ளீஸ் பிந்து. டாக்டர், நான் தான் பிந்து வயித்துல வளர்ற குழந்தையோட அப்பா. Oh, it's you. பிந்து வயித்துல வளர்ற என் குழந்தை ஸ்ட்ராங்கா இருக்கா? Again? Oh. இப்ப குழந்தை வயிற்றுல இருக்க ஸ்ட்ரென்த்துக்கு பிறந்ததும் தவழ்ந்து போவாது, பறந்து 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 போகும். டாக்டர் மாணி, ஆக்ஷனோட பண்ணுங்க. பறந்து 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 போகும். இன்னும் எவ்வளவு நாள்ல டாக்டர் குழந்தை பிறக்கும்? நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க மிஸ்டர் மாதன். இன்னும் 8 மாசத்துல ஒரு தங்க கட்டியோ இல்ல சிங்க குட்டியோ பெத்து உங்க கையில கொடுக்க போறாங்க. Where is the baby? மணியே நீ குங்குமா. கொடுங்க மிஸ்டர் மாணி. குழந்தை டாக்டர் Be ஹைப்பர் careful. மாத்திரங்க. போடுங்க மிஸ்டர் மாதன். அபார்ட் பண்ணிடுங்க டாக்டர். Jesus. மதன் என்ன பேசுற நீ? ஏய், என்னை பார்த்தா என்ன சொம்ப மாதிரி தெரியுதா? பிரெக்னென்ட் அப்பா ஆகும்னா இந்நேரத்துக்கு எனக்கு 10-15 குழந்தை இருந்திருக்கும். அதெல்லாம் தூக்கிட்டு சுத்த சொல்றியா? போடா. உன்னை யாரா பாத்துக்க சொன்னா? அவ குழந்தை அவளுக்கு பாத்துக்க தெரியும். அப்படிலாம் விட முடியாது சார். எப்பவுமே இது மாதிரி நடக்கிறப்ப அந்த பொண்ணுகிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி கலைக்க வச்சிருவேன். இவ தான் பெரிய ஜான்சி ராணி மாதிரி தனியா வளர்த்துக்கன்னு சொல்லிட்டு போயிட்டா. இவ பாட்டுக்கு பிறந்த குழந்தைங்க நான் தான் அப்பன்னு சொல்லி நாளப்பண்ணு அது வளர்ந்ததுக்கு அப்புறம் என் முன்னாடி வந்து நின்று பாசமா பேசினாலும் பிரச்சனை, என்னையும் அம்மாவும் இப்படி விட்டுட்டு போயிட்டா அப்பான்னு கோவத்துல கத்தி எடுத்து குத்துனாலும் பிரச்சனை. அதனாலதான் சொல்றேன், இந்த பிரச்சனையை இப்பவே இங்கேயே சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். என்ன சொல்ற? ச்சீ, நான் உன்னதான் லவ் பண்ண நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு. அதான் இவ்வளவு அசிங்கமா இருக்குல்ல, அப்புறம் எதுக்கிட்டு என்ன மாதிரி குழந்தை வயித்துல? அதை இப்பவே கலைச்சிடு. Oh no. மிஸ்டர் மாதன், நீங்க நினைச்சதும் கலைக்கிறதுக்கு அது என்ன ரோட்ல போட்ட கோலன்னு நினைச்சீங்களா? இட்ஸ் a baby. It's a living baby. அது உருவாகிறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியும் டாக்டர், அதனால தான் சொல்றேன், எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு பெத்துக்கிட்டு அதை அபார்ஷன் பண்ணிடுங்க. ஓ, அப்படியா? உங்க அம்மா அப்படி நினைச்சு உன்னை கழிச்சிருந்தா இப்படி கட்டம் போட்ட சட்டை போட்டு என் முன்னாடி வந்து உட்கார்ந்து பேசுவியா மேன் நீ? Be thankful to your mom and be thankful to this mom too. பிந்துவோட வயித்துல இருக்கிறது is not only your baby. It's just a part of you. அவ்வளவுதான். அதை கலைக்கிறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ண நான் உன்னை கழிச்சு போட்டுருவேன். Mind it. ஏய் டாக்டர், ஒழுங்கா காசை வாங்கிட்டு சொல்றத மட்டும் செய். பிஹேவ் லைக் எ டாக்டர். அதை விட்டுட்டு சொல்வதெல்லாம் உண்மை ஷோ நடத்திட்டு இருக்காத, புரியுதா? Oh Jesus. டாக்டர் மாதிரி பிஹேவ் பண்ணுமா? As the chief doctor of this hospital, I have the authority to call the police. Hello police. ஃபயர் டாக்டர்.
போலீஸ் Thanks, Mani. என்னடி டாக்டர் வச்சு மிரட்டுறியா? அசிங்கமா இல்ல? ஏய், பொண்ணுங்களை ஏமாத்தி பிரெக்னென்ட் ஆக்கி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அபார்ட் பண்ண வச்சிருவோன்னு இவ்வளோ தைரியமா சொல்ற உனக்கே அசிங்கமா இல்ல? உன்னை உண்மையா லவ் பண்ணதுக்கு அவையாண்ட அசிங்கப்படணும்? என்னை ஏமாத்திட்டு போன அவனை யாரும் தப்பா பேச மாட்டாங்க. ஏன்னா அவன் பையன்ல. அவனை நம்பி ஏமாந்து கல்யாணத்துக்கு முன்னாடி பிரெக்னென்ட் ஆயிருக்க என்னதான் கேவலமா பேசுவாங்க. ஏன்னா நான் பொண்ணு இல்ல. பொண்ணுங்க தப்பு பண்ண ஐட்டம் தான்டா சொல்றீங்க. உன்ன மாதிரி பசங்களும் ஐட்டம் தான்டா. டேய் கத்தாதடா ஏய். AI? Artificial Intelligence? இல்ல ஆம்பளை ஏய் என்னைய அசிங்கப்படுத்திட்டல, உன்னை இந்த குழந்தையும் கொல்லாம விட மாட்டேன்டி. Hey, Wasteland. பிந்துக்கும் அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு உன்னால ஏதாவது ஒண்ணு ஆச்சு, I will return you back to your mom's womb. Mind it. Miss Bindu, உங்க வயித்துல இருக்கிற குழந்தைய இந்த உலகத்துக்கு பத்திரமா கொண்டு வந்து சேர்த்த வேண்டியது என்னோட பொறுப்பு. டாக்டர், அது ஏன் டைலாக்ல? Now it's mine too, Mani. Come, have this card. Call me anytime. இம்தான் டேலுக்கு நம்ம கால் பண்ண சொல்லுது. 1 minute, Mr. Mani. இவன் இன்னும் போகலையா? Security. அவன் ஹாஸ்பிட்டல் வரேன்னு சொன்னதும் திருந்திட்டான்னு நினைச்சேன். அவன் என்னடா குழந்தைய கொல்வேன்னு சொல்றான்? பிந்து, இது வேலைக்கு ஆகுது. நம்ம நீ நைட்டே பெங்களூர் கிளம்பிடலாம். இங்க இருந்தா நான் நிம்மதியா இருக்க மாட்டேன், பத்திரமா இருக்க மாட்டேன். வீட்ல என்ன சொல்றது? உங்க அப்பா நம்மளுக்கு இன்னும் 6 மாசத்துல தானே கல்யாணம் சொல்லியிருக்காரு. அந்த டைம் எதனா சொல்லி தள்ளி போட்டுக்கலாம். இப்போ இங்க இருந்து கிளம்புறது தான் நல்லது. வாழ்க்கையில நம்ம எடுக்கிற தப்பான முடிவு வாழ்க்கையை மாத்திடும்னு சொல்வாங்க. அது உண்மைதான் போல. ஏய், இது தப்பான டிசிஷன் இல்ல, தெரியாம எடுத்த டிசிஷன். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. பாத்துக்கலாம். டேய் ஃப்ரீயா விடு, பாத்துப்போம். நாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான். என்னடா? இல்ல நேத்து மாதிரி அவன வீடியோ எடுத்துட்டானா அதுக்கு தான் சேஃபா இருக்கணும்ல. வாடா. கொன்னுடு. ஐயோ வலி மாதிரி பண்ணு. அப்பா, எனக்கு பெங்களூர்ல வேலை கிடைச்சிருக்கு. அதை சொல்லதான் இங்க வந்தேன். உடனே போலனா வேலை போயிடும்பா. எதுக்குமா வேலைலாம்? 6 மாசத்துல கல்யாணம் வேற இருக்குல்ல. கல்யாணத்துக்கு தான் 6 மாசம் இருக்குல்லப்பா. நான் போயிட்டு 3 மாசத்துல வந்துருவேன். மணியும் என் கூட தான் வரான். நீங்க பயப்படாதீங்க. மாப்பிள்ளை கூட வந்தா சந்தோஷம்தான். சரி, நீங்க போயிட்டு வாங்க. வந்த உடனே கல்யாணம் முடிச்சிடலாம். சரிப்பா. வீடுவேன். மூஞ்ச பாரு, மூஞ்சி முழியும் வந்துட்டான். ஏளவி. பை கைஸ், பார்த்து போங்க. மாட்ரணி பாடம் மிதிக்க போறான். ஐயோ பிந்து, என்னமாச்சு? ஐயோ, குழந்தை மயக்கம் போட்டுச்சே. இவன் எங்க தூங்குறா? ஐயோ பிந்து, என்னமாச்சு? பிந்து, எம்மாடி என்னமாச்சு? பிந்து 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 என்ன ஆச்சு தெரியல குழந்தைக்கு. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? இன்னும் மாடி பிடிக்குது. ஏன் கிளவி பிந்து கையை வச்சு நெருக்கி கொலை பாக்குறியா? கைவர் துப்பு கட்டவனே. அம்மா, என்னமாச்சு பிந்துக்கு? கிளவி கண்டுபிடிச்சிட்டாலோ? நம்ம ஓடுறோம். பித்தோண்டா, வேற ஒண்ணும் இல்ல. ஆமாங்கள் பித்தா. பித்தமா? ரிப்போர்ட் வேற சொல்லுது மாமா. என்ன ரிப்போர்ட்ரா அது? பிந்துவோட பிரெக்னன்சி ரிப்போர்ட். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? டாக்டர், இவனை கட்டிக்க போற பொண்ணு. ஓ ஜீசஸ், இன்னும் எத்தனை பேருடா வருவீங்க? இவன் எங்க வந்தா? She is pregnant. Let me repeat. பிரெக்னன்சி ரிப்போர்ட்டா? ஆமா மாமா, பிந்து பிரெக்னண்டா இருக்கா. நாசமா போச்சு.